வணக்கம். இப்போ நீங்க சரியான நேரத்துல ஜிஎஸ்டி கட்டியிருந்தாலும் ஒரு சின்ன டேட்டா என்ட்ரி பிழையால அபராத நோட்டீஸ் வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அத பத்தி தான் அலச போறோம். நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் அட்வைசரி அறிக்கைகளை வச்சு இந்த புதிய ஜிஎஸ்டி மாற்றத்தை டீப்பா அலசலாம். கண்டிப்பா. அதாவது நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல டாக்ஸ் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஆமா. இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ற முறையில ஒரு சின்ன ஆனா ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த டாக்ஸ் லயபிலிட்டி பிரேக்கப் அப்படின்னு ஒரு புது பகுதியை இனி எல்லாரும் கட்டாயம் நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ ஹாட் டாபிக். ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இப்போ நாம கட்டுற வரி இந்த மாசத்துக்கானதா, அந்த கரண்ட் டாக்ஸ் பீரியட் வரியா, இல்ல முந்தைய மாசங்கள்ல கட்ட தவறிய நிலுவைத் தொகையானு பிரிச்சு காட்டணும். அதானே? கிரெடிட் கார்டு பில்லு கட்டுற மாதிரி இருக்கு. நீங்க பழைய பாக்கிக்கான பணத்தை கட்டினாலும் இது பழைய பாக்கின்னு பிரிச்சு சொல்லலன்னா பேங்க் சிஸ்டம் குழம்பி போய் திரும்ப அபராதம் போடும்ல, அதே மாதிரி தான். கரெக்ட். ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா இங்க என்ன ஒரு கேள்வி வரும்னா, ஜிஎஸ்டிஆர் 1 மூலமா நாம செஞ்ச விற்பனைய முன்னாடியே அரசுக்கு சொல்லிடுறோமே. ஆமா, சொல்லிடுறோம். அப்போ ஏன் திரும்பவும் ஜிஎஸ்டிஆர் 3Bல பணத்தை கட்டும்போது இவ்ளோ விலாவாரியா பிரிச்சு கேட்கணும்? சிஸ்டம்க்கு இது ஆட்டோமேட்டிக்கா தெரியாதா என்ன? இங்கதான் நாம அந்த அல்காரிதம் லாஜிக்க புரிஞ்சுக்கணும். சிஸ்டம்க்கு தெரியும், ஆனா இதுவரைக்கும் அதை ஆட்டோமேட்டிக்கா ஒப்பிட்டு பார்க்குற வசதி முழுமையா இல்ல. ஓஹோ, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய நிலுவைத் தொகைய இப்போதைய கரண்ட் வரியோட சத்தமே இல்லாம சேர்த்து கட்டிடுவாங்க. அடடா, அப்போ பழைய கடனை புதிய கணக்குல மறைச்சு வைக்கிற தந்திரம்னு சொல்லுங்க. ஆமா, சிஸ்டமும் அதை இந்த மாசத்துக்கான வரின்னு நினைச்சுக்கும். இதனால அந்த தாமதமா கட்டினதுக்கான வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு வந்தாங்க. இத தடுக்கத்தான் இப்போ இந்த பிரேக்கப் கேக்குறாங்களா? அப்போ அந்த வட்டி கணக்கீடு எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 50 படி தாமதமா செலுத்துற வரிக்கு வட்டி கட்டாயம். இப்போ புதிய அப்டேட்ல நீங்க முந்தைய மாச வரியை இப்போ செலுத்தினா சிஸ்டம் அந்த பிரேக்கப் தகவலை எடுத்துக்கும். ஓகே, அதை எடுத்துட்டு என்ன பண்ணும்? அதை உங்களுடைய பழைய ஜிஎஸ்டிஆர் 1 டேட்டாவோட பேக் எண்ட்ல ஒப்பிட்டு பார்க்கும். மேட்ச் ஆன உடனே இது முந்தைய மாசத்துக்கான லைபிலிட்டின்னு சிஸ்டம் தானாவே புரிஞ்சுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வட்டி விழுந்துரும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. எத்தனை நாள் தாமதம் ஆயிருக்குன்னு கணக்கிட்டு அதற்கான அபராத வட்டிய சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உங்க கணக்குல சேர்த்துடும். இனி யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா இது சிறு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய சுமை இல்லையா? ஒரு சாதாரண வரி செலுத்துபவர் இதுல இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுதான் இதுல இருக்கிற பெரிய சவால். இனிமேல் உங்க அக்கவுண்டன்ட் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், ஜிஎஸ்டிஆர் 1 தரவுகள் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி. பர்ச்சேஸ் ரெக்கார்ட்ஸ், லயபிலிட்டி ரீகன்சிலியேஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் சிஸ்டம் தானாவே வட்டியை கணக்கிடும். ஒருவேளை தவறுதலா நான் கரண்ட் டாக்ஸ் அப்படிங்கறத ப்ரீவியஸ் டாக்ஸ்னு டைப் பண்ணிட்டா என்னாகும்? மாட்டிக்கோமா? ஆமா, அது ரொம்ப ரிஸ்க். அந்த மாதிரி முரண்பாடு வந்தா எதிர்காலத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்க்ரூட்டினி இல்லனா ஆட்டோமேட்டட் ஆடிட்க்கு நேரா வழிவகுத்துரும். ஆட்டோமேட்டட் ஆடிட்னா சிஸ்டமே நமக்கு நோட்டீஸ் அனுப்பிடுமா? ஆமா, போர்ட்டல்ல இருக்கிற அல்காரிதம் உங்க விற்பனை மற்றும் வரி கணக்க அலசி சின்ன முரண்பாடு இருந்தா கூட மனித தலையீடு இல்லாமலேயே நோட்டீஸ் அனுப்பிடும். அப்போ டேட்டா என்ட்ரியில நாம பண்ற ஒரு சின்ன தட்டச்சுப்பிழ மொத்தமா நம்மள ஒரு தணிக்கைக்கு உள்ளாக்கிடும். மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இனி இடமே இல்ல. ஆக்சுவலா வரி செலுத்துறதுல ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதும், தாமதமாகும் வரிகளை கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமா வட்டியை வசூலிக்கிறதும் தானே இதோட முக்கிய நோக்கம். உண்மைதான். ஆரம்பத்துல நாம வரியை செலுத்தும் போது அப்பாடா கட்டியாச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு விடுவோம். ஆனா இனிமே ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தகவலையும் சரியா கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணும்போது தான் அந்த நிம்மதியே வரும். கண்டிப்பா. ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் செக் பண்றது ரொம்ப நல்லது. சரி, இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இன்னைக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் உங்க மனித பிழைகளை தானாவே கண்டுபிடிச்சு வட்டியை சேர்க்குது. வருங்காலத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, உங்க ஒட்டுமொத்த வியாபார தரவுகளையும் இதே போல தானாவே தணிக்கை செய்யும் காலம் வந்தா நாம் எப்படி தயாரா இருக்கணும்? ஒரு சின்ன டைப்போ உங்க மொத்த பிசினஸையும் முடக்கும் நிலை வந்தா என்ன செய்வீங்க? இதை நீங்களே சற்று சிந்திச்சு பாருங்க.